கர்த்தர் என்ன அறிந்திருக்கிறாரா? 37வது சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 37:18. 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். யாருடைய நாட்களை? உத்தமருடைய நாட்களை சொல்லுங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில பேர் அப்பப்போ சொல்லி நம்ம பயமுறுத்தினே இருப்பாங்க பாருங்க. டேய், நான் போயிட்டேன்னா பாத்துக்கோடா, நீ இருப்படா, நீ பாத்துக்கோடா அப்படின்னு பயமா இருக்கும். அவங்க சொல்லும் போதே பயமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா வேத வசனம் சொல்லுது, நம்முடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம் என்பதை யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையால உங்க வாயினால நான் போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன், முடிஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நம்ம யாரை கனப்படுத்துகிறோம் தெரியுமா? சாத்தானை கனப்படுத்துகிறோம். இதை மறக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்துல உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற? என் நாட்கள் உம்முடைய கரத்துல உண்டு. அவைகளை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக அவர் வைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலையை செய்யும்படியாக நமக்கு ஆண்டவர் நாட்களை நீடித்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து நீடித்த நாட்களாக நம்மை ஆண்டவர் நிலைத்திருக்க செய்வார். கர்த்தருக்கு பக்கத்துல ஆளை தட்டி சொல்லுங்க, நீ நீடித்த நாளாய் நிலைத்திருப்பாய். நல்லா சொல்லி ஆசீர்வதிங்க. நீடித்த நாளாய் ஆசீர்வதிப்பா. நீடித்த நாட்களாய் நீ தரித்திருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைய, பலவீனம் வரலாம், சுகவீனம் வரலாம், அப்படி உயிர் போற மாதிரி எல்லாம் வரலாம். ஆனா விசுவாசிங்க, கர்த்தர் என் நாட்களை அறிந்திருக்கிறார். என் நாட்கள் ஒருவேளை சொற்பமான நாட்கள் தான் மனுஷனுக்கு, ஆனா நம்புங்க, விசுவாசிங்க, அந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், பெருக பண்ணிருக்கிறார். வாய்ந்த ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன் ஜீவனுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்க விடவே மாட்டார். எத்தனை நாட்கள் உட்கார்ந்து செய்வன செஞ்சிருந்தாலும், மாந்திரீகத்தை செய்திருந்தாலும், இந்த உலகத்துல பலவிதமான ஸ்ட்ரெஸ், துக்கம், பாரம் நம்மை அழுத்தினாலும், ரிமெம்பர், உன் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நீ நீடித்த நாளாய் நிலைத்திருந்து கர்த்தருடைய வீட்டில திருப்தி அடைவாய். ஒரு நாளும் உலகமோ சத்ருவோ நம்மை மேற்கொள்வது இல்லை. அடுத்தது கர்த்தர் என்ன அறிந்திருக்கிறார் பாருங்க. வேதத்துல 31வது சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. 31வது சங்கீதம் 7வது வசனம். உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வியாகுலம், உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற வேதனை, வியாகுலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனை நம்ம இருதயத்துல பல நேரத்துல இருக்கும். ஆனா அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை அறிந்தவர் மாத்திரமல்ல, உன் வியாகுலத்தையும் உன் துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்தவர் அறிந்த மாத்திரத்தில் நிற்பது இல்லை, உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். வலது கரத்தை மேல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.